ஹபஷா ஹிஜ்ரத் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்துங்கிறது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அடக்குமுறைகள் தாங்க முடியாமல் எங்கேயாவது நம்முடைய தீனை காப்பாற்றி நாம் உயிர் வாழ வேண்டும் என்கிற நோக்கில் சுற்றுமுற்றும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்பவும் நீதமாகவும் நியாயமாகவும் கருணை உணர்வோடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மன்னர் தான் யார்? அபிசீனிய மன்னர், ஹபஷாவுடைய மன்னர். ஒரே எத்தோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மன்னர். அப்போ அவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அவர் அடைக்கலம் கொடுக்குறாரு. அவங்கள முறையாக குழப்பி எல்லாரும் சமாதானம் ஆகிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கிற மாதிரியான ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டு போனவங்கெல்லாம் திரும்ப இங்கே ஊருக்கு வர திரும்ப கொடுமைகள் அதிகமாக திரும்ப என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்துக்கு போனாங்க ஹபஷா. அப்போ 2 பேரை ஹதியாவை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி விவரம் இல்லாமல் சிலர் ஏதோ அவசரம் முடியும்னால ஹபஷாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் திரும்ப எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வச்சுருங்கன்னு சொல்லி ரொம்ப கனிவாக பேசி 2 பேரை அனுப்பி வச்சாங்க. இவங்க 2 பேரும் வந்து தகவல்களை சொன்னாலும் உண்மை நிலவரம் என்ன என்பதை நான் விசாரித்து அறிய வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் கூப்பிட்டு விஷயங்களை கேட்குறாங்க. அப்போ அதில் பேசுகிறது யார்? ஜாஃபர் பின் அபி தாலிப் உண்மை நிலவரங்களை எடுத்து சொன்னாங்க. அப்போவும் இவங்களை மடக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஈசா அவனுடைய நம்பிக்கை கொண்டவர் தானே அந்த ஹபஷா நாட்டு மன்னர். எனவே ஈசாவுடைய விஷயத்தில் இவர்கள் மாற்றுக்கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். அதை சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக இவர் சும்மா விட மாட்டார், நல்லா கண்டிப்பார், இல்லைன்னா நம்ம கூட அனுப்பி வச்சுடுவார் அப்படிங்கிற நோக்கத்தில் ஈசாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்களா நீங்கள் அப்படிங்கும்போது அதை சொல்கிறாங்க. ஈசாவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ வசனங்களை ஓதி காட்டி ஜாஃபர் அப்படின்னு சொன்னாலே இறைவன் என்ன உணர்த்துகிறானோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அதை அப்படியே சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி மிரட்டல் விட்டாங்க, நாளைக்கு சொல்ல போகிற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது, அப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி. சொல்ல வேண்டியது சொல்லுங்கள், என்னென்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம். ஈசாவை பற்றி உங்கள் நம்பிக்கை என்ன, அதை நாளைக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு மிரட்டினாங்க. ஆனாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அவங்க என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்களோ, என்ன சொல்லப்பட்டதோ, என்ன போதிக்கப்பட்டதோ, என்ன வசனங்கள் இருக்கோ அதில் குறைக்கவும் இல்லை கூட்டவும் இல்லை. எல்லாம் சத்தியத்துக்காக வேண்டியதான் நாடு விட்டு நாடே வந்திருக்கிறாங்க. உயிரை காப்பாற்றணுங்கிறது 2வது விஷயம்தான். முதல் விஷயம் கொள்கையை காப்பாற்றணும், 4 பேருக்கு இந்த கொள்கையை சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விஷயம். அப்படி இருக்கும்போது இங்கே மூடி மறைச்சி பேசுகிறா இருந்தால் அது மாதிரி அங்கேயும் செஞ்சுருக்கலாம் மக்காலை. இதுதானே இல்லையா? நான் மூடி மறைச்சி சேர ஏற்பாடுங்கிறது கிடையாது. எதை எங்கே எப்படி ஓப்பனாக சொல்லணுமோ அங்கே ஓப்பனாக சொல்லக்கூடிய தன்மை கொண்டவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்காண்டி உயிரையும் பயப்படலை, உடைமைகளையும் பயப்படலை, நாட்டை விட்டு துரத்தப்படுவோம் அப்படிங்கிற அச்சமும் அவங்களுக்கு இருந்ததில்லை. ஆக இவங்க வந்து அதே மாதிரி சொல்கிறாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் வசனத்தை வெளிக்காட்டுகிறார்கள். அப்போது ஹபஷா நாட்டு மன்னர் கீழே இருந்து ஒரு குச்சி எடுத்து, இந்த குச்சியினுடைய அளவுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ உங்களுடைய வேதங்களில் அதே அளவுக்குத்தான் உங்களுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இதில் கூடுதலோ குறைவோ எதுவும் இல்லை என்று சொல்லி அவங்க ஓதின வசனத்தினுடைய செய்திகளை மனப்பூர்வமாக யாரை ஏற்றுக்கிட்டாங்க? ஹபஷா நாட்டு மன்னர் ஏற்றுக்கொண்டார். மட்டுமல்ல, அது சம்பந்தமான வசனங்கள் வாசிக்கப்பட ஹபஷா நாட்டினுடைய மன்னர் மாத்திரமல்ல, அங்கே சூழ இருக்கிற மக்களும் என்ன செஞ்சாங்க? அழுதாங்கிற செய்தி குர்ஆன்ல இருக்கு. இதா சமியு மா உன்சில இலா ரசூல் தரா அய்யுனஹும் தஃபீது மினத் தமி மிம்மா அரஃபு மினல் ஹக் யகூலுன ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅ ஷாஹிதீன்.
இதா சமிஅு மா உன்சில இலா ரசூலுக்கு இறக்கி அருளப்பட்டதை அவர்கள் செவியேற்ற போது தரா அய்யுனஹும் அவர்களுடைய கண்களை நீங்கள் காணலாம். தஃபீது மினத் தம்இ அது கண்ணீர் சொரிவதை நீங்கள் காணலாம். மிம்மா அரபு மினல் ஹக் எதனால் அந்த கண்ணீர்? சத்தியத்தை அறிந்து கொண்டதனால் ஆனந்த கண்ணீர். சத்தியத்தை புரிந்து கொண்டதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்த கண்ணீரை அவர்களுடைய கண்களில் நீங்கள் காணலாம். யகூலூன ரப்பனா ஆமன்னா எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் ரட்சகா நாங்கள் ஈமான் கொண்டோம். ஃபக்துப்னா மஅஷ்-ஷாஹிதீன் எங்களை சான்றோர்கள் கூட்டத்தில் நீ சேர்த்தருள்வாயாக. என்ன செய்வாங்க? துஆ கூட செய்வாங்க. இது இவர்களை பற்றி இந்த ஹபஷா நாட்டில் இந்த மன்னருக்கு அருகாமையில் இருந்த அஸ்லிபாக்கள் என்று சொல்லுவாங்க. போப்புகள் அல்லது கார்டினல்ஸ் என்றெல்லாம் பல பெயர்கள் அறியப்படக்கூடிய அவருடைய பல தரங்களில் உள்ள பேரறிஞர்கள், குருமார்கள், மார்க்க வழிகாட்டிகள். அப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த நம்பிக்கை ஈசா நபி விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. உண்மையை புரிந்து கொண்டார்கள், பலரும் ஈமான் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். மட்டுமல்ல, அங்கிருந்து என்ன ஹதியா கொடுத்து அனுப்பப்பட்டதோ அதை திரும்ப கூட என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்து அனுப்பிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஹதியாவை கொண்டு போயிருந்தீங்கன்னா ஹதியாவை ஏற்றுக்கிட்டா அது அவங்கள ஏற்றுக்கிட்ட மாதிரி, அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிட்ட மாதிரி. இப்போ ஹதியா திரும்ப அனுப்பி வச்சுட்டோன்னா அவங்க கருத்துக்கு நாங்கள் உடன்படலைங்கிற மாதிரி சிம்பாலிக்காக என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்து அனுப்பின ஹதியாவை கூட திரும்ப என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மக்கால கொடுமை இன்னும் அதிகமாகுது. கொடுமை குறைந்த பாடில்லை. ஏன்னா இவங்க அனுப்பி வச்ச ஆளு போய் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு பார்த்தா கேவலப்பட்டு வந்து நிற்கிறாங்க, அவமானப்பட்டு வந்து நிற்கிறாங்க. இல்லை ஒரு மன்னர் ஒரு அன்பளிப்பை புறக்கணிக்கிறார் அப்படின்னாலே அது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பாக, அது ஒரு நாட்டுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவமானமாக, தேசிய அவமானமாக நினைச்சாங்க பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு காரணகர்த்தா யார்? இங்கே இருக்கிற இவங்க தானே. அவங்கள வர வைக்கணும்னா இவங்களை நம்ம கொடுமைப்படுத்தி ஆகணும்னு சொல்லி இருக்கிற கொடுமை பல மடங்காக என்ன செய்யுது, மக்கால இன்னும் அதிகமாகும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட சில நேரங்களில் சீன்றாங்க, துன்பத்துக்கு ஆளாக்குறாங்க. ஏன்னா பஸ்தாஜிமா தோம வாதிலானி ஜாகிலி, மடையர்களை கண்டுக்காதீங்க, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அந்த செய்தியை துணிச்சலாக நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், யாரை பற்றியும் பயப்படாதீங்க. ஏன்னா ஜாகில்களை, விவரம் இல்லாதவர்களை கண்டுகொள்ளாதீர்கள், சத்தியத்தை தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னதுனால இன்னும் வீரியத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பிச்சாங்களா. அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இன்னும் இடையூறை அதிகப்படுத்தி, எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வந்தால் தான் அதுக்கு ஒரு விடிவு பிறக்குன்னு சொல்லுவாங்க. இதுதானே இல்லை, இறைத்தோதருடைய வாழ்க்கையிலையும் பல நெருக்கடிகள் தான் பல்வேறு எக்ஸிட்டுக்கு, விமோசனத்திற்கும் விடுதலைக்கும் என்னவா இருந்திருக்கு, காரணமாக இருக்குது. பொதுவாக மனிதனுடைய இயல்பு அப்படி தான், எங்கே நெருக்கடி வருதோ அங்கே தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய விடுதலையை நோக்கி மனிதன் போராடுவான். அது மாதிரி இறைத்தூதருக்கு இங்கே நெருக்கடிகள் இன்னும் அதிகமானது என்பதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய காரியமாக நடந்த செய்திகளை நாம் பார்க்கணும்னு சொன்னால், அல்லாஹ் அவங்களுக்கு மனசுக்கு இதமாக, அவர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் வகையில் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு பேருதவின்னு சொல்லணும்னு சொன்னால், அது 2 பேர் இஸ்லாத்துக்கு வர்றது தான். அதுக்கு முன்னாடி அவங்கள துன்புறுத்திய செய்திகளை கூட நாம் என்ன செய்கிறோம், பல செய்திகளை பார்க்குறோம். அதில் ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் காபாலன்னு தொழுதுட்டு நிற்கிறாங்க. உக்பா பின் அபி முஹீத் வருகிறான். உக்பா பின் அபி முஹீத் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் தன்னுடைய துண்டை இட்டு அதை இறுக்குகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இதோட இவருடைய சகாப்தத்தை முடிச்சிட்டோன்னு சொன்னால் மொத்தத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், அதனால் இவ போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு கழுத்தில் துண்டை போட்டு இருக்கலாம். யாரை?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த அபூபக்கர் அங்கேருந்து ஓடி வராங்க. வந்து அவனை பிடிச்சி தள்ளிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன்னா அவர்களுடைய கழுத்திலிருந்த பிள்ளைகளுக்கு அவனை பார்த்து கேட்கிறார்கள், அதக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக ஒரு மனுஷனை நீங்கள் கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் நாம் பார்க்குறோம். அது இது வேற ஒரு சம்பவத்தை ஒட்டி சொல்லப்பட்ட வசனமாக இருந்தாலும் அந்த வசனம் இங்கேயும் பொருந்துகிறது. இந்த இடத்திற்கும் என்ன செய்து பொருத்தமாக இருக்கு. அதக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ். அப்போ இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல ஒரு உதவி கேட்குறாங்க. எப்படி உதவி கேட்குறாங்க? அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம பிஅஹப்பி ஹாதைனி الرجلين இலைக் بأبي جهل أو بعمر بن الخطاب وكان أحبهما إليه عمر. அல்லாஹ்வே இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு ரெண்டு பேர்ல யாரையாவது ஒரு ஆளை கொடுத்து நீ உதவி செய், இந்த இஸ்லாத்தை வலுப்படுத்து. அது ஒன்று அபூ ஜஹலா இருக்கட்டும் அல்லது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா இருக்கட்டும். இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒரு ஆளை நீ இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துரு, ஹிதாயத்தை கொடுத்துரு. ஆனால் அபூ ஜஹலை விட ரசூலுல்லாஹ்க்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா கான அஹப்புஹுமா இலைஹி, அவங்க ரெண்டு பேர்லையும் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமானவர் யாரு? உமர். உமர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அபூ ஜஹல் வந்தா ஒரு வகையில் அபூ ஜஹல் ஏன்னா ஊரறிய உலகறிய ஒரு பெருமனிதர், அவர் வந்தால் அவருக்கு பின்னாடி ஒரு 4 பேர் வருவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதெல்லாமல் அபூ ஜஹலிடத்தில் வேறு சில குணங்கள், பெருமை, ஆணவம், அடுத்தவங்களை மட்டமாக பார்க்குற அந்த ஒரு தன்மை, அடாவடி காட்டுறது, இது மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால அபூ ஜஹல் வர்றதை விட அபூ ஜஹல் வந்தால் சமுதாயத்தில் ஒரு பக்கபலமாக இருக்கும், சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதே பாதுகாப்பு உமர் அவங்கள்ட்டே இருக்கும். உமர் வந்தாலும் ஒரு சின்ன பாதுகாப்பு, உமரே அங்கே போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். அது ஒரு விரோத பார்வையை குறைக்கும், வெறுப்புணர்ச்சியை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். அந்த வகையில் இந்த ரெண்டு பேரில் யாரையாவது ஒரு ஆளை எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் முதல்ல யாரை கொடுக்குறான்? யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்குறான்? உமர் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்குறான். அந்த செய்தியை பற்றி நம்ம பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் நபியை போய் பார்க்க வேண்டும் என்று காபாவை நோக்கி நான் சென்றேன். அது சபக்கனி இலல் மஸ்ஜிதி, நான் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, போய் தொழுகை நடத்திட்டு இருந்தாங்க. ஃபகுந்து கல்ஃபஹு, அவருக்கு பின்னாடி போய் நான் என்ன ஃபஸ்தஃப்தஹ சூரத்துல் ஹாக்கா, அல் ஹாக்காங்கிற சூறாவை என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் தொழுகையில் ஓத ஆரம்பித்தாங்க. ஃபஜஅல்து அஅஜபு மின் தஅலீஃபில் குர்ஆன், நான் குர்ஆனுடைய அந்த போர்வையை கண்டு ஈர்க்கப்பட்டேன். فجعلت أعجب من تأليف القرآن وقال قلت هذا والله الشاعر, அல்லாஹ் மீதானையாக இவர் ஒரு கவிஞர் தான், அவ்வளவு கவிதை நயத்தில் இதை வடிவமைத்திருக்கிறார். அதான் கால குறைஷிகள்லாம் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க, அது மாதிரி அவரும் சொன்னார். அப்போ வசனத்தினுடைய ஊடால அவங்க இப்படி நினைக்கவும் அந்த வசனத்துடைய தொடர்ச்சி எப்படி அமைதுன்னு சொன்னால், இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், அவர் சங்கீமிக்க ஒரு ரசூல். ஒமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இது என்ன இல்லை, ஒரு ஷாயிருடைய, ஷாயிர்னா கவிஞர், கவிஞருடைய கூற்றல்ல. கலீலம் மா துக்மினூன், என்றாலும் நீங்கள் நம்புவது குறைவாகத்தான் இருக்கிறது. கால குல்து காஹின், அவர் ஷாயிர் இல்லை என்று சொன்னால் அப்படியானால் சொல்லுகிற செய்தி முன்னால் பின்னால் நடக்கப் போவதை முன்னால் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இவர் ஒரு குறிகாரர் அல்லது ஜோசியக்காரர் என்பதாக நான் சொன்னேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி நடக்க போகிற பல சம்பவங்களை தான் அதில் வருது, கியாமத்தினாருடைய செய்திகள். வலாபி கௌலி காஹின், இது காஹினுடைய கூற்றும் அல்ல. கலீலம் மா ததக்கரூன், உங்களில் பாடம் பெறுகிறவர், படிப்பினை பெறுகிறவர்
குறைவாக படிப்பினை பெறுகிறார். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், மாறாக இது யாரிடமிருந்து இறக்கியறப்பட்டது? ரப்பில் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்விடமிருந்து இறக்கியறப்பட்ட வேதம். வலவ் தகவ்வல அலைனா பஅதல் லகாவீன், அவர் ஏதாவது சில விஷயங்களை இட்டுக்கட்டி பேசியிருந்தால் லஅഖத்னா மின்ஹு பில்யமீன், வலக்கரத்தால் அவரை பிடித்து ثم لقطعنا منه الوتين, அவருடைய நாடி நரம்புகளை நாம் என்ன செய்திருப்போம்? அறுத்து எறிந்திருப்போம். வமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், அப்படி அவரை நாம் செய்ய முற்பட்டால் தடுக்கக்கூடியவர்கள் யாரும் உங்களில் யாரும் அதை தடுக்க கூட முடியாது. அவ்வளோ அதிகாரம் நமக்கு இருக்குங்கிற மாதிரி அந்த சூறாவுடைய முடிவு வரைக்கும் வருது. இதை சொல்லிக்கிட்டு உமர் அவர்களே சொல்கிறாங்க, வக்கால் இஸ்லாம் ஃபீ கல்பி குல்ல மௌகியா, அப்போவே இஸ்லாத்துக்கு வரணுங்கிற உணர்வு என்னுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்து விட்டது. அதெல்லாம் அவங்கள பற்றி சொல்லப்படக்கூடிய மற்றொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், அனஸ் பின் மாலிக் சொல்கிறாங்க, ஒரு நாள் உமர் அவர்கள் வாளை உருவிய வண்ணமாக சென்று கொண்டிருக்கிறார். அப்போ பனி சுஹரா கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் கேட்டார், ஐநத்த அமீதியா உமர், உமரே எங்கே போகிறீங்க? அது நான் முஹம்மதை கொலை செய்ய போகிறேன். அது எப்படி நீ கொலை செய்து விட்டு நிம்மதியாக இருப்பாய்? மாறாக்க இல்லா கது சபௌத்த ஒத்தரக்த தீனக்கல்லதி அந்த அலை. இப்போ உமர் சொன்னாங்க, என்ன நீனு போயிட்டியோ இஸ்லாத்துக்கு? பார்த்தா அப்படிதான் தெரியும், பேச்செல்லாம் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி. அப்போலாம் அதில் கால ராஜவியா உமர், நான் இஸ்லாத்துக்கு போகிறது இருக்கட்டும், அதோட ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? அல்லது அந்த ஆலை, உன்னுடைய சகோதரியும் சகோதரியினுடைய புருஷனும் இரண்டு பேருமே நீ எந்த கொள்கையில் இருக்கிறாயோ அதை விட்டுவிட்டு அவர்கள் முகமது நபியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார், முகமது அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார். உடனே உமர் அவர்கள் பமஷா உமர் دامرا حتى أتاهما وعندهما رجل من المهاجرين وقال له خباب. எனவே அவர் வேகமாக ஆத்திரத்தோடு அங்கே செல்கிறார். சகோதரியினுடைய வீட்டுக்கு செல்லுகிற போது வாசலில் ஹப்பாப் இருக்கிறார். ஹப்பாப் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஹப்பாப் உமர் அவர்கள் வருவதை கண்டு ஒளிந்து கொண்டார்கள். பதகல அலைஹிமா, அந்த இருவர் சகோதரி மற்றும் சகோதரியுடைய புருஷன் கணவன் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவருடைய வீட்டுக்குள் சென்றார்கள். மஹாதிகில் ஹைன வல்லத்தில் சமிஅத்துஹா இந்தக்கும், என்ன நீங்கள் ஏதோ ஓதிக்கிட்டு இருந்தீங்களே, ஏதோ நான் கேட்டேன் நீங்கள் ஏதோ சொல்கிறது. அப்போ உடனே நாங்கள் இதைத்தான் சொன்னோன்னு சொல்லி தாஹாமா அஞ்சல்லா என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதி காட்டினாங்க. ஆக இப்படி அவங்க அந்த அதை ஓதி காட்டினோன்னா அவங்களுக்கு ஆவேசம் வந்ததாகவும் சகோதரியை கடுமையாக தாக்கி இரத்த காயம் ஏற்படுத்தியதாகவும் அந்த இரத்த காயத்தை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரு பரிதாப உணர்வு ஏற்பட்டு, நான் இந்த மாதிரி முட்டாள்தனமாக நடந்து கொண்டேன், எனவே இதற்கு பரிகாரமாக நானும் இதை கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லித்தான் இறை தூதரை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார். எனவே இறை தூதர் செய்த பிரார்த்தனை அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்ன பிரார்த்தனை பண்ணாங்க? அல்லாவே ரெண்டு பேரில் ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு கொடு, அதன் மூலமாக இஸ்லாத்தை வலுப்படுத்து. ஒரு ஆள் அபூ ஜஹல், இன்னொரு ஆள் உமர். அதில் அல்லாஹ் உமரை தேர்வு செய்து இஸ்லாத்தை ஏற்கும்படி செய்தான் என்கிற செய்தியை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உமர் அவர்கள் எப்போ இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்களோ அவை இஸ்லாம் என்ன செய்து இஸ்லாத்தினுடைய கண்ணியம் மக்களுக்கு மத்தியில் இன்னும் கூடுது. மோடி இஸ்லாத்துக்குள்ளே வரானா என்ன நடக்கும்? இப்போ இந்தியாவுடைய நிலவரப்படி மோடி இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? பலருக்கும் இஸ்லாத்தை பற்றி ஒரு நன்மதிப்பு ஏற்படுமா இல்லையா? நம்ம ஆளே அங்கே போயிட்டான் அப்படின்னா அப்போ எதிர்ப்பு குறையும், வெறுப்புணர்ச்சி கம்மியாகும். அப்படிதானே இல்லையா? நிறைய பேர் இஸ்லாத்துக்கு பெரிய பெரிய ஸ்டார்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. வேற என்ன, மைக்கேல் ஜாக்சன் யார்? வேர்ல்டு ஃபேமஸ் பாப் இசை பாடகர். அப்படிதானே இல்லையா? வேர்ல்டு ஃபேமஸ் பாப் இசை பாடகர்.
அந்த இல்லாத சொத்தா ஏன்னா பல மில்லியன் ட்ரில்லியன் டாலர்களுக்கு அதிபதி. அவங்க கடைசியில் இஸ்லாத்துக்கு வந்து தான் என்ன செஞ்சாங்க, மௌத்தா போனோம். அதுதான் இல்லை. இந்த மாதிரி பெரும் பெரும் பிரபலங்கள் தான் இஸ்லாத்துக்கு வருவாங்க. அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் காசை கொடுத்து இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வரதில்ல. சில மதங்கள்லாம் அப்படி பண்ணுறாங்க. காசை கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வேலைகளை வாங்கி கொடுத்து அவங்க கொள்கைக்கு ஆள் சேர்ப்பாங்க. இஸ்லாம் அப்படி அல்ல, அறிவுபூர்வமான ஒரு கொள்கை. ஆக அறிவுபூர்வமான அந்த கொள்கையை இதனால் வரையிலும் கண்ணியமான முறையில் தான் மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அதை சில்லறைகளை காட்டி, உலக ஆதாயத்தை காட்டி, அல்லது வேறு ஏதாவது ஆசை வார்த்தைகளை சொல்லி இஸ்லாத்துக்கு யாரையும் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் தீபத்தி எரியுது அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வரோம். ஏதோ ஒரு தெய்வீக உதவி கசா மக்களுக்கு கொடுக்குறான், அவங்கெல்லாம் சத்தியவாதிகள், இவ்வளோ நாள் அவங்கள பற்றி என்ன ஒரு மோசமான தீவிரவாதிகள் அல்லது சமூக விரோதிகள் என்கிற ஒரு பேச்சு பேசப்பட்டதோ அப்படி அல்ல. அவங்களுக்கு கடவுளுடைய உதவி இருக்குது. ஏன்னா அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ், இது மாதிரி பல நாடுகள் சேர்ந்து, பல வல்லரசு நாடுகள் சேர்ந்து ஒரு இராணுவமே இல்லாத, பட்டினியும் பாவமாக இருக்கக்கூடிய, வயிற்று பசிக்கு கூட சாப்பாடு இல்லாத ஒரு கூட்டத்தை தாக்க போகிறாங்க. பெரிய பெரிய கப்பல்லாம் கொண்டு வந்து தாக்குறதுக்கு வராங்க. ஆனால் இப்போ தோத்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களே சரண்டர் ஆகிட்டாங்களா இல்லையா? பெரிய பெரிய விமானங்கள் வச்சிருக்கிறான், அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறான், அப்படிதானே இல்லையா? உயர் ரக போர் விமானங்கள் இருக்கு, போர் கப்பல்கள் இருக்கு, ராணுவங்கள்லாம் அவங்க கையில தான் இருக்கு, வீட்டோ பவர் இருக்கு, அப்படிதானே? நினைச்ச உலகத்தில் எது செஞ்சாலும் யாரும் தட்டி கேட்கறதுக்கு இல்லை. அப்படி ஒரு வன் சக்திகள் தான் யாரு, அமெரிக்கா, லண்டன் மாதிரியான, அப்படிதானே? இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒழுங்கு குழுங்கி எல்லாருடைய சப்போர்ட்லையும் உலகத்தில் 4வது இராணுவம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது இஸ்ரேலில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. 4ஆம் நம்பர் இராணுவத்தினுடைய தரவரிசையில் 4ஆம் நம்பர் கொடுத்தது யாருக்கு? இஸ்ரேல். அப்படி ஒரு வன்சக்தியான ஒரு இராணுவத்தை கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அவங்க கூட ஒரு 4-5 வல்லரசு நாடுகளை சேர்த்துக்கிட்டு பட்டினி பாவங்கள் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத, போர் விமானங்கள் கிடையாது, கப்பல் கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, இராணுவம் கிடையாது, இதுதானே இல்லையா? வெடிகுண்டு கூட சரியான ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிறதுல ஒரு 100% கூட இவங்கள்ட்ட கிடையாது, இதுதானே இல்லையா? இன்னைக்கு என்னாச்சு, சரண்டர் ஆகிட்டான். அதான் கையெழுத்து போட்டு கொடு, சமாதானம் பண்ணிக்கிறோம், தாக்கு பிடிக்க முடியல, அவங்க கூட எத்தினிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க. இது அல்லாவுடைய வேலை. இதை பார்க்கும்போது 4 பேர் இப்போ என்ன செய்யறாங்க, பல பெண்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவில். ஏன்? அவங்க சத்தியத்தை உணர்றாங்க, ஏதோ ஒரு உண்மை இருக்கு, அதனால இறைவனுடைய நேரடி உதவி அவங்களுக்கு கிடைக்குது. பார்ப்பாங்க தானே, மக்கள் சிந்திப்பாங்க தானே. ஒரு பக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கு, கலிபோர்னியா 2வது காட்டு தீ பிடிச்சிருக்கா இல்லையா? ஏற்கனவே ஏற்பட்ட காட்டு தீயை அணைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு ஓரளவு கட்டுப்படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு சூறைக்காற்று, வெப்பக்காற்று, ஏன்னா அதில் வந்து ஈரப்பதம் குறைந்த ஏன்னா வறண்ட காற்று, அது திரும்ப என்ன செய்து வீசுது. அதில் இன்னும் காட்டுத்தீ கட்டுக்கடங்காத அளவுக்கு இப்போ என்ன செஞ்சு பிடிச்ச ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கா இல்லையா? இங்கே கசால மக்கள் கொண்டாடுற அதே நேரத்தில் அங்கே கண்ணீர் வடிக்கிறாங்க. இங்கே வல்லரசு நாட்டில் சோத்துக்கு அடி போடுறாங்க. கொடுக்குற ரொட்டி திண்டுக்கு பெரிய 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 ஸ்டார்கள், பாலிவுட் நடிகர்கள் சாப்பாட்டுக்கு ஏங்கி தவிக்கிறாங்க, இதுதானே இல்லை? தண்ணீருக்கு கஷ்டப்படுறாங்க. சரியான நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களாம் இப்போ ரோட்டில் வந்துருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் சிந்திப்பாங்களா இல்லையா? சிந்திக்கும் போது சத்தியம் என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். அது மாதிரி தான் பலரும் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தும் அதுக்கு பிறகுள்ள காலங்கள் யாரையும் என்ன செய்யலை, இஸ்லாத்துக்கு வான்னு சொல்லி என்ன செஞ்சதில்லை, மிரட்டினது இல்லை. வந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான் வருவாங்க. மைக்கேல் ஜாக்சன் வந்தான்னு சொன்னால் அவனுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தவங்க, சபரிமாலா, தமிழக உலகம் அறிந்த ஒரு ஃபேமஸ் அவங்க, அப்படிதானே இல்லையா? கமலா சுரையா,
வேர்ல்டு ஃபேமஸ், அது இந்திய அளவில் ஃபேமஸ் பத்திரிகையாளர்கள் ஒரு ஆள் தான் யார்? கமலா சுரையா. இது மாதிரி ஆட்கள் தான் இஸ்லாத்துக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? திங்க் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. இப்படி யோசிச்சு வந்த ஆட்கள் ஒரு ஆள் தான் யார்? உமர் ரலியல்லாஹு. ஆக நாம் இஸ்லாத்தை ஏதோ 10ஓட 1 11 நினச்சிட்டு வாழ்றதில்ல. இஸ்லாம் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கொள்கை. அது இறை மார்க்கம், அது சத்திய மார்க்கம் அப்படிங்கிற உணர்வோடு நாம் அதை பார்க்கணும். நல்லா சொல்லி